ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பருப்பு சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் குக்கர் வச்சு கொஞ்சோன்னு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஜீரகத்தை போடுவோம். ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு வத்தல் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் ஒரே ஒரு வத்தல் மட்டும் சேர்த்துக்கிடுவேன். வத்தல் சேர்த்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்க்கலாம். வெங்காயத்தை சேர்த்து வதக்குவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். இந்த டம்ளரில் 1 கிளாஸ் அரிசி, 1/2 கிளாஸ் பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இதில் பொடி சேர்க்கலாமா? சக்தி சாம்பார் பொடியில் 1 ஸ்பூன் நல்லா கோபுரம் அளவு எடுத்து சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூன் தான் சேர்க்குறேன், ஏன்னா எங்கள் வீட்டு பசங்க உரப்பு சேர்க்க மாட்டாங்க, அதனால் இந்தளவு தான் எடுத்திருக்கேன். அடுத்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அடுத்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து இப்போ இதெல்லாம் சேர்த்து வதக்குவோம். 1 கிளாஸ் அரிசி, 1/2 கிளாஸ் துவரம்பருப்புக்கு நான் 4 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். இப்போது போட்டாச்சு. இப்போ நல்லா தண்ணி கொதிச்சோடனே அரிசியை போட்டுடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இந்நேரம் நம்ம அரிசியை போடலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இங்கே உள்ள குளிருக்கு நெய் உறைஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது விருப்பம்தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போது நம்ம ஒரு மூடியை போட்டு ஒரு 3 விசில் வந்துருச்சுன்னா பருப்பு சாதம் ரெடி. ஈஸியானது, டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.